வணக்கம் கைஸ். அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மைசெல் கேம் பிளே பார்ட்டு 5 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 4 பார்ட் 1 2 3 4 வரைக்கும் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்துட்டு புரியும், ஓகேங்களா? ஸோ வாங்க, இன்ட்ரோலே பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஜியோஜி. ஸோ இன்ட்ரோ போட்டு விடு ஜோக்கர் பண்ணா. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேமுக்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க வந்துட்டு அதான் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதான் அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னே தெரியாமல் இங்கே போயிட்டுருக்கோம். ஏய் இதுதாடா ஷார்ட் கன்னு, போடு. ஷார்ட் கன் நம்ம கிடச்சிச்சு கைஸ். இந்த கோடாரியை இங்கே வச்சுட்டு நம்ம ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போவோம். சூப்பர் கைஸ், ஷார்ட் கன் நமக்கு புது ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க எல்லாரையும் போய் வளர்க்கலாம். அதில் பார்த்தீங்களா கைஸ், மாசாக இருக்கேன். அப்படியே பிஜிஎம் போடணுன்னு தோணுதா அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு மகேஷ் பாபு மாதிரி கேட்க விரும்பலை. ஓகே சரி வாங்க, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு போவோம். இங்கடா இருக்குது, இங்கேயும் போக முடியாது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எங்கே போகிறான்னு வந்துட்டு தெரியாது. இங்கே ஒருத்தருக்கான், ஒய்யால சாவு. 2 அடியில் செத்துடுறானுங்க. சூப்பர், இந்த கன்று நல்லா இருக்குது. ஓகே வாங்க கைஸ், இந்த கன்று ஆமாம். ஏய் நீ யாரா ஜோக்கர், சாவடா கொய்யால. அவன்னா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுச்சி. ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே கிஸ், இப்போ வந்துட்டு எங்கே போகிறான், எங்கடா போகிறான்? வாங்க நம்ம வந்துட்டு இது லோட் பண்ணி வச்சுப்போம். இங்கே 2 பேர் வரானுங்க, அவனுங்களா கத்தம் பண்ணிடலாம். வாங்க, அவள்தான் ஒருத்தங்காலி, 2வதாக இருக்கா அவனும் காலி, 3வதாக இங்கே யாருனா சாவு. அவ்வளோதான் செத்துட்டான். ஓகே இப்போ வாங்க இதை உடைக்கணும்னு நினைக்கிறான். பொய்யால போடு. அதாவது இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டான கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும். அதாவது கீழே அடிக்கணும். ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் கீழே குறிப்பாக அடித்தா தான் ஹெட்டிலே போய் விடும், அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கன்று. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு பாருங்கள், பொய்யால நம்மளே அடிக்கிறான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நான் இவ்வளோ 3 அடி அடித்தேன், ஆனால் அவன் வந்துட்டு இதாகல. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இது மாதிரி அடித்த உடம்புல அடித்தா தான் நம்மளால் வந்துட்டு இது என்ன எஸ்கேப் ஆக முடியும். இவன்ட்டு கொய்யால பின்னாடி இருந்து எவனோ அடிக்கிறான்னு நினைக்கிறேன். எவனுமே அடிக்கிறான். ஐயோ இங்கேருந்து அடிக்கிறான் கைஸ், பின்னாடி இருந்து அடிக்கிற நீ சாவுடா ராஸ்கல். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு ஷார்ட் கம்முன்ற பாருங்க. ஷார்ட் கன் வந்துட்டு ரைஃபிள்லேருந்து எடுத்தாச்சு. ஓ ஐ மீன் இது புது கன் கைஸ். ஓகே நம்ம வந்துட்டு எடுத்துருவோம், வாங்க எடுத்துட்டு போவோம். ஓகே கைஸ், இந்த கன்னும் நல்லா தான் இருக்குது, போடு. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு போவோம். எங்கே போயிட்டுருக்கோன்னே எனக்கு வந்துட்டு தெரியாது. கேட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு கேஸ். இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற கேட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க இப்போ என்னடா நீ பாட்டு எங்கேயோ ஜாலியாக போயிட்டுருக்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கே வழி தெரியாமல் தான் நானே ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கடா வழி? இங்கே தானே வழி. இது நம்ம வந்த வழி கேஸ், இது நம்ம வந்த வழி. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்த வழி போகாமல் அங்கே போவோம். ஓகே பொய்யால அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எங்கடா போகிறேன் பார்த்தீங்களா கைஸ், இதுவும் மாஷா இல்லை. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாவது கொய்யால இவனுங்க வேறு கடுப்பேற்றிட்டு இருக்கேன் நீங்கள். ஓகே அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு ஏய் இவன் கைஸ் எப்படி இருக்கு, ஃபீல் குட், அதாவது ஃபீல் குட்டாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஏய் என்ன செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு, அதாவது நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு. ஸோ ஐ மீன் என்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடியும்.
நீ உன்னோட இதில் வாழ வேணாண்டா அப்படின்னு, ஐ மீன் உன்னோட தயவில் வாழ வேணாண்டா அப்படின்னு வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ மீன் உன்னோட தயவில் நான்லாம் வாழ மாட்டேன்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். சரி நீ என்ன நரகத்துக்கு போ அப்படின்னு வந்துட்டு நம்ம சீதா அவன் தான் வந்துட்டு சொல்கிறான். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம கீழே போவோம். கீழே போவோம் கேஸ், வாங்க நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு போவோம். ஸோ வந்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அப்போ அவ்வளோ நேரமாக நான் இவனை அடிச்சுட்டே இருந்தேன்டா. ஐ மீன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நான் அவனை அவ்வளோ நேரமாக அப்படியே எவ்வளோ நீங்கள் என்ன பார்ட் 3ன்னு நினைக்கிறேன், பார்ட் 3யா பார்ட் 2வான்னு தெரியாது தெரில. அவ்வளோ நேரமாக போட்டு அவனை அடின்னு அடிச்சுட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இப்போ அவனே செத்துட்டான் பொய்யால். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கூட வந்துட்டு போயாச்சு. ஐ மீன் ஏய் உன்னை வந்துட்டு பங்கரு நான் வந்துட்டு ஐ மீன் பங்கரு 29 டைலர் டு லைக் ஃபேஷன் லைப்ரரி. ஆனால் இன்னொரு கொஷின் இருக்குது, என்ன அப்படின்னா பர்சனாலிட்டி. ஓகே ஏதாவது அதாவது ஏதாவது கிடச்சிச்சா சீட் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது நான் எதுவுமே நல்லதில்லை. ஐ மீன் நத்திங் சீட்டுனா எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம வில்லன் கிப்ஸான வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கன்னா, இங்கே வந்துட்டு கப்புள்ஸ், ஐ மீன் என்ன கப்புள்ஸ் சொல்கிறாங்கன்னு தெரில. ஓகே மெமரி வந்துட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவனை ஏன்டா மிரட்டுறீங்க? சம்மந்தமே இல்லாமல் எவனோ இந்த கதைக்குள்ளே வரான் கைஸ், எனக்கே தெரில. நம்ம வந்து 2 டேஸாக வந்துட்டு இதாகிட்ருக்கோம். ஐ மீன் இன்டூ த ஸ்க்ராப்வெல். ஐ மீன் நம்ம 2 டேஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது லேப் ஐ மீன் கிப்சன் வந்துட்டு யாரோட உதவியும் இல்லாமல் லேபில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரில. ஸோ அவன் தான் கைஸ் வில்லனாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா மூஞ்சை பார்த்தாலே நல்லா இல்லை. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம காருக்குள்ளே ஏறு, இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆமாம் இப்போ என்ன ஆச்சு, என்ன என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்ருக்கான். ஐ மீன் அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் எக்ஸ் வந்துட்டு காணா. ஐ மீன் நீ வந்துட்டு என் எக்ஸு கையால் தான் செத்த அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே இவன் வந்துட்டு அவன் தான் வந்துட்டு ஐ மீன் இந்த எவன் தெரில கிப்ஸான்னு நினைக்கிறேன். அவன் தான் வந்துட்டு உன்னோட பிரெயின் டிரான்ஸ்பிளேட்லாம் பண்ணான். ஐ மீன் உன்னோட இதெல்லாம் அழித்து நினைவுகள்லாம் அழித்து அதை மாதிரி இது பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஏன்டா சொல்கிறது தான் சொல்கிறீங்க, கொஞ்சம் இங்கிலீஷ்லையாவது சொல்லுங்கடா, எனக்கே சுத்தமாக என்னன்னே புரியல. நானே உளறிட்டுருக்கேன் மக்கள்கிட்ட. இப்போ இவன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோமா, கடுப்பு கைஸ். ஸோ வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கானுங்க. வேறு ஏதாவது இது இருக்கா, கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பங்கர் 29ல் வேணா ஒரு சீரியஸ் டூல் இருக்குது, இன்டெலிஜென்ட் வந்துட்டு கற்றுப்பாங்க. அது வந்துட்டு இண்டிபெண்ட்லி அதாவது அது வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு இண்டிபெண்ட்லி வந்துட்டு நெட்வொர்க் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ப்ரோக்ராம். அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு அக்கா கூட பேசுவோம். தேங்க்ஸ் அக்கா காப்பாற்றுறதுக்கு. பிரேயன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு பேக் டு ஐ மீன் unlucky but mind cell was able it's possible to connect any library. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு அன்லக்கி, ஐ மீன் இது வந்துட்டு தேவையில்லாதது தான், ஆனால் வந்துட்டு மைண்ட் செல் இப்போது நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த அக்கா. ஸோ நம்ம மைண்ட் செல்லை தான் இப்போ வந்துட்டு எடுத்தாகணும். கார் ஓட்டுற மாதிரி வச்சுருந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அப்படியே காரை எடுத்துகிட்டு ஓட்டலாம், ஆனால் இன்னும் ஓட்ட முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லிஃப்ட்டுக்கு மேலே தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஓகே இப்போ வந்துட்டு எப்படி மேலே போகிறது, ஐ மீன் எப்படி, ஓகே இப்போ வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஐ மீன் இவனை வச்சு நம்ம வந்துட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிப்சன் ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க கைஸ். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க நம்ம தான் வந்துட்டு இவனுங்க சும்மா தான் கைஸ் இருக்கானுங்க.
இவனுங்க ஏதாவது உதவினா வந்துட்டு காப்பாற்றுவானுங்க. பட் நம்ம தான் வந்துட்டு அடித்தளத்தில் இறங்கி அடித்தாங்க. ஐ மீன் அடித்தளத்துலேருந்து அப்படியே வந்துட்டு இது பண்ணி ஆகணும். இங்கேருந்து அடித்தளத்துலேருந்து அப்படியே ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் எது சொன்னாலும் டபுள் மீனிங்காக தான் இருக்குது. ஓகே, சாவ மாட்டேங்கிறாங்க. ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு உள்ளே போவோம். ஓகே வாங்க கைஸ். இப்போ வந்துட்டு எல்லாம் சாவு. ரோபோட்டுக்கெல்லாம் ரத்தம் வருமானு இன்றைக்கி தான் கைஸ் எனக்கு தெரியும். ஆமாம், இவர் ஹியூமனாக இருந்தால் கூட பரவாயில்லடா. ஆனால் ரோபோட்டுக்கெல்லாம் எப்படிடா இது வரும், ஐ மீன் ரத்தம்லாம் எப்படிடா வரும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு கேட்க தோணுது. அதான் கைஸ், ரத்தம் எப்படி வருதுன்னே தெரில. இப்போ இங்கே 2 பேர் இருக்கானுங்க. இவனுங்களை வாய் மேலே மிதி போவாங்க. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. எங்கடா இன்னொருத்தன் தானே? அவன் எங்கடா? டேய், தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ், தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா இருக்கு பிஸ்டல்? இது நமக்கு வேணாம். கீழே ஃபுல்லாக பிஸ்டலாக போட்டு வச்சுருக்காங்க. ஐ மீன் நம்ம தான் வந்துட்டு அவனுங்களை அடித்தோம். ஸோ அதனால் கீழே ஃபுல்லாக பிஸ்டலாக தான் இருக்கும். கொய்யால இப்போ வரோம் பார்த்தீங்களா கைஸ்? நான் வேறு எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு போவோம். ஓகே கைஸ், இந்த கதவும் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு எந்த வழிக்கு போகணுமோ அந்த வழிக்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க. இங்கே ஒருத்தன் தான், இங்கே 2 பேர் இருக்கானுங்க கைஸ். ஒன்று அந்த ரோபோட்டு, இன்னொருத்தான் அந்த ஆஃபீஸரு. 2 பேரே வந்துட்டு போட்டு தலையாச்சு. ஓகே, இது எங்கடா போகுது? இது என்ன வழி கைஸ்? நான் பாட்டுன்னு ஏதோ வழியில் போயிட்டுருக்கேன். ஆனால் என்ன வழிக்கு போகிறேன், எந்த வழியில் போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, விடுங்கடா, என்ன போக விடுங்கடா. போக விட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்துட்டு எங்கே போகிறோன்னு வந்துட்டு எனக்கே தெரியல கைஸ், என்னை காப்பாற்றிக்க. ஓகே, இங்கே கீழே 2 பேர் இருக்கானுங்க. இவனை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு 2 ரோபோட் இருக்கு கைஸ். ஸோ இங்கே ஒரு ரோபோட்டு, இங்கே ஒரு ரோபோட். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. எங்கே இருக்குது? வணக்கம் கைஸ். கோடாரியில் நம்ம இப்போ தான் வந்துட்டு கீழே போட்டிருக்கோம். பட் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கோடாரியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே போகிறது சொல்லுங்கடா. எவனாவது எங்கே போகிறதுனாவது சொல்லுங்கள் தம்பி. எங்கே போகிறதுன்னு சொல்லுப்பா, இல்லைடா அவ்வளோதான் உன்னைய. டேய் விளக்கு, என்ன முன்னாடி போடா. ஓ முன்னாடியா தம்பி? ஏதாவது சொல்லுப்பா, ஏதாவது குழு இருந்தால் சொல்லுப்பா. ஓ முன்னாடி தான் போடுமா? சாரிப்பா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே கைஸ் வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துக்கிட்டே இருப்பானுங்க கைஸ். இங்கே கொய்யால சாவு. அவ்வளோதான் கைஸ், வந்துக்கிட்டே இருக்கானுங்க. சாவுடா, பறந்துட்டானுங்க. தள்ளி போகாதே அது மாதிரி. ஓகே இங்கே 2 பேர் கொய்யால. இது சாவு. ஐயோ ஐயா. டேய் இங்கே அங்கே ஒருத்தர் இருந்தால். ஐயோ சாரிப்பா, ஒன்றும் தெரியாமல் வச்சிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க போவோம். இதுக்கும் இந்த டோருக்கும் ஏதோ அத்தன்டிகேஷன் கேஸ். அதாவது அத்தன்டிகேஷன்னா ஐ மீன் அங்கீகாரம். அதாவது எப்படி சொல்கிறது, கூகுள் ஐ மீன் இது படித்தேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பார்த்தா அங்கீகாரம்னு இருக்குது. அங்கீகாரம் இருக்குது. ஆமாங்க, இப்போ இவங்களோட ஒரு ரூமு அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதான் இதுக்கான அர்த்தம் என்னென்னு இப்போ தான் வந்துட்டு எனக்கே தெரியுது. ஏன்னா வந்துட்டு அத்தன்டிகேஷனை வந்துட்டு இவனுங்க நான் வந்துட்டு இந்த ஆடியோ கேட்டு தான் இது பண்ணுறது. இந்த சப்டைட்டில்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். இந்த ஆடியோ கேட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணுறது. இந்த கேமில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சப்டைட்டில்ஸ்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு படித்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது கர்மம். ஸோ வந்துட்டு வாங்க, சாவு சாவு
சாவு சாவு ஐஸ் சி சாவுங்கடான்னு சொல்கிறது பதில் சாவு கைஸ்ன்னு சொல்லிட்டு சாரி கைஸ். உங்களை போய் எல்லாம் அப்படின்னு சொல்ல வேணாம், சாரி கைஸ். ஸோ வந்துட்டு இங்கே வேறு பூனைகள்லாம் வேறு கத்துது. ஓகே கொய்யால சாவுடா சாவு, அவ்வளோதான் கைஸ். ஓகே அப்படியே வந்துட்டு ரொம்ப புல்லட்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். எனக்கே தெரியாமல் நானே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எப்படின்னு தான் எனக்கே தெரில. ஸோ வந்துட்டு வாங்க இப்போ வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு போய் ஆகணும். ஓகே எப்படியோ நீங்கள் வந்துட்டு என்னடா இந்த கேம் வந்துட்டு ஐ மீன் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நானே ஏதோ என்ன தெரியாமல் தான் போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்களா இப்படி போக முடியுதான்ட்டு இப்படியே தான் போயிட்டுருப்பேன். எனக்கே இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது, அவ்வளோ அறிவு போல நமக்கு. புரியாது சாவுடா சாவு, அவ்வளோதான் கைஸ் செத்துட்டான். இங்கே அங்கே ஒருத்தன், அவ்வளோதான் கைஸ் செத்துட்டான்னு. நம்ம அறிவுகள்லாம் இந்த பசில்லாம் சும்மா ஒரு சாதாரணமான பசில் தான் கைஸ். இது வந்து நான் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு குடிச்சிருப்பேன். ஸோ அதனால வந்துட்டு என்னை வந்துட்டு பொழந்துருப்பானு பார்த்தீங்களா, இங்கேயே வந்துட்டு குதிச்சதுனால என்னை தூக்கி வாய் மேலே மிதிச்சானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கன்று வச்சே மோஸ்ட்லி அடிக்க பாருங்கள், இந்த கிட்ட போய் அடிக்கிறனா மட்டும் இந்த கன்று வச்சு அடிங்க ஓகேங்களா. ஸோ மற்ற கன்லாம் மோஸ்ட்லி எல்லாம் அடிக்க பாருங்க கைஸ். ஏன்னா இந்த கன் தான் வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டு பெஸ்ட்டு, லாங் ரேஞ்சில் வந்துட்டு அந்த கன்று வச்சு அடிங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன இது என்ன யூஸ் பண்ணுறப்போ தான் ஐ மீன் இது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நானே என்ன இந்த கன்னில் தான் நல்லா வந்துட்டு அடிக்கிறது. இப்போ பார்த்தீங்களா ஷார்ட் ரேஞ்சில் லாங் ரேஞ்சில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா இவனை எத்தனை அடி அடித்தா இவன் சாகுறான். ஸோ அது மாதிரி இருக்கிற டைம்லலாம் இது மாதிரி அடிங்க, ஐ மீன் அந்த கன்னில் அடிங்க, ரைஃபிளில் அடிங்க, ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது ஷார்ட் கன்னில் அடிங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு எங்கே போகிறேன்னே சொல்லிட்டு எனக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த கோடாரி எடுக்க வேணாம் கைஸ், இப்போ எங்கே போகிறதுனே தெரில. ஆமாம் கைஸ் இங்கே டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ வாங்க வந்துட்டு ஆக்சஸ் கார்டு எடுப்போம். ஸோ வந்துட்டு இந்த ஆக்சஸ் கார்டு எடுத்து இங்கே யூஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வாங்க உள்ளே போ. எவ்வளோ இருக்கீங்களாடா, எவ்வளோ இல்லை கைஸ். ஸோ வந்துட்டு எங்கடா இருப்பேன் ஐ மீன் எங்கடா போவேன் நானே ஏதோ இந்த வெயில் வேறு தாங்க முடியல கைஸ். ஐ மீன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கேன். ஏறிட்டாடி மேலே ஃபேனை போடுன்ற மாதிரி, ஃபேனை போடாமல் தான் இப்படின்னா ஃபேன் போட்டால் அதுவும் இது ஃபேன் போடாமல் தான் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்படியும் உங்களுக்கு வந்துட்டு சில நாய்ஸஸ்லாம் கேட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு ஓகேங்க. ஸோ வந்து வாங்க இப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போயாச்சு. ஸோ வாங்க, அதாவது நீ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிற, அதாவது இது என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. அதாவது என்ன பேசிட்டுருக்காங்க அப்படின்னா இங்கே வச்சு காட்ஸ்லாம் எப்படி இருந்தானுங்க, அவனுங்கெல்லாம் சும்மா இருந்தானுங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இது என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் வந்துட்டு உன்னை ஃபயர் பண்ணாங்க பேக்கர், என்னை மன்னிச்சிடு, உன்னை வந்துட்டு ஃபயர் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் கண்டுக்கல, நீ வந்துட்டு விர்ச்சுவல், அதாவது நீ வந்துட்டு ஏன் விர்ச்சுவல் மிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது வந்துட்டு ஒரு ப்ராசஸ்ஸு, என் பாடி வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகப்பட்டிருக்கு, இப்போ மைண்ட் செல்லுனால எனக்கு வந்துட்டு அதாவது புது வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதாவது நம்மளோட ப்ரோட்டோடைப் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அதெல்லாம் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தேவை அப்படின்னு கேட்கும்போது அதாவது ஒரு மெமரி இருக்காமா, கில்லர் டைமர் அடிக்ஷன் மெமரி, அந்த மெமரி போட்டால் ஏதோ வரும்னு சொல்கிறாங்க. ஓகே எண்ணம், அதாவது நான் வந்துட்டு உனக்கு அவனை வந்துட்டு எனக்கு ஆஃபர் பண்ணேன், எண்ணம் பாடியை வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன், ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணல. ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்சஸ் இது பண்ணு, நான் வந்துட்டு பேனல் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு ஆக்சஸ் இது பண்ணால் நான் வந்துட்டு பேனலுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறானுங்க. நீங்கள் யாராவது போங்கடா ஆக்சஸ் வேறு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஓகே ஒர்க் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ரெக்கவரி ஃப்ரம் டேட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறானுங்க. ஓகே
ப்ரிங் பேக் பை பாடியா? எவன்டா அது? என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நம்ம சீத்து பார்க்குறாப்புல. ஏய் தம்பி யார் பண்ணி? ஓ அந்த வாய்ஸ் கேட்கும்ல கைஸ் வாய்ஸ் என்ன ஒரு டைமிங்கு. அந்த வாய்ஸ் கேட்கும்ல, அந்த வாய்ஸ்ன்னு சொல்லுவானுங்க அவன் கைஸ். ஐயோ நம்மளை வந்துட்டு அடிக்கிறான். ஐயோ டேய் எப்பட்றா நான் போவேன் இப்போ? அங்கே வேறு நான் பார்த்தேன் கைஸ், அங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ வாங்க, இவன் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் தான் நினைக்கிறேன். கொய்யால டேய் என்னடா யார்ரா இவன்? எங்கேருந்துடா வந்திருக்கான்? எங்கேருந்துடா வந்துருக்கிறீங்க நீங்கள்லாம்? டேய் கொய்யால எனக்குனே வருவீங்களாடா? எங்கே என்னையே போட்டு அடிக்கிறான் கைஸ். யார் கைஸ் இவன்? ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டான். கொய்யால நாசமாக போனவன். டேய் என்னை போக விட்றா, கடுப்பேற்றிட்டு இருக்கானடா டேய். ஓகே கைஸ் நல்ல வேலை அவன் அங்கே போயிட்டான். நம்ம வந்துட்டு இங்கே இப்படி போவோம். இப்போ எங்கே போகிறான்? ஓகே கைஸ் கொண்டு வாங்க, நம்ம வந்துட்டு இந்த ரூம்குள்ளே போவோம். ஓகே வாங்க, இந்த ஆக்சஸ் கார்டு எடுத்துடுவோம். ஓகே இங்கே ஆக்சஸ் கார்டு எடுத்தாச்சு. தம்பி யார் பண்ணி செத்து கிடக்குறேன்? எவனாவது இருக்கீங்களா? ஓ அங்கே இருக்கான் கைஸ். வந்துட்டு எங்கே வருவான்? ஐயோ இங்கே தான் வரான். ஓகே வந்துட்டு வாங்க. ஐயோ பார்த்துடுவான். ஐயோ டே நல்ல வேலை கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அடிக்கிறான் கைஸ், அடிக்கிறான். ஐயா என்னால் அடிக்க முடியல கைஸ். ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு ஆக்சஸ் அங்கே வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க தப்பிச்சாச்சு. ஸோ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டான்டா. டேய் யார்ரா இவன்? எனக்குனே வருவீங்களாடா? கொய்யால பேசாமல் நம்ம இப்படி ஓடிடுவோம் கைஸ். அவன் வர்றதுக்குள்ளே எப்படியாவது ஓடி ஆகணும். ஓடுறா ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். இல்லை நம்மளை தூக்கி போட்டு சதைச்சிருப்போம் நன்றி கொய்யால. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, இவனுங்களாம் சும்மா இருக்கு. இவனுங்களெல்லாம் சில டைம் வந்துட்டு செத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டியிருக்க மாட்டேன். நிறைய டைம் செத்துருப்பேன். எப்பட்றா நீ மட்டும் இந்த கேம் வந்துட்டு ஒரே ட்ரையில் முடிச்சிடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே செத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போவே காட்டுறேன், இது மட்டும் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இவனை அடிச்சிட்டேனா பொய்யலை சாவு அவ்வளோதாங்க, செத்துட்டானா. இப்போ வந்துட்டு நான் சரி சும்மா தேவையே இல்லை, சரி இப்போ வந்துட்டு நம்மளால் இங்கே போக முடியுமா அப்படின்னு நினச்சி கீழே விழுந்துட்டேன். இது மாதிரி நிறைய இது பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் வரானுங்க. இங்கே 2 பேர் வரானுங்க. இவனுங்க வந்துட்டு வாங்க முடிச்சிருவோம். ஓகே முடிச்சாச்சு கைஸ். ஸோ வாங்க போவோம். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படியோ வந்துட்டு வந்தானுங்க. பட் எப்படியோ வந்துட்டு தப்பிச்சு போயாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆமாம் டேய் இருடா கொஞ்சம். கொய்யால எண்ணெயை போட்டு அடிப்பீங்க. ஆளாளுக்கு எண்ணெயை பிடிச்சி அடிக்கிறானுங்க கைஸ். என்னன்னு கேளுங்க கைஸ். யாருக்காவது நியாயம், நீதி, நேர்மை, பண்பு, பாசம் ஏதாவது இருந்தால் என்னை காப்பாற்றிக்க கைஸ். என்னால் முடியல. ஓகே இப்போ வந்துட்டு இவனுங்க 2 பேர் வரானுங்க. அவனுங்களையும் போட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கே போனோம் கைஸ். அதான் ஒரு ரூம் இருந்துச்சுல்ல, ஒரு ஆக்சஸ் கார்டு இது பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் ஆகணும். ஸோ வாங்க அங்கே வந்துட்டு போய் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. இப்போ வந்துட்டு அவனுங்களை ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கொண்டாச்சுல. ஸோ அதுக்கு அப்போ எதுக்கு காமிச்சிட்டு அப்படின்னு வந்துட்டு தான் நான் அவனுங்களை வந்துட்டு போட்டு முடிச்சு போட்டு தள்ளினதுக்கப்புறம் காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே 2 பேர் வந்தானுங்க, முடிஞ்சு. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு வாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு சொல்லுங்கடா. ஓ நமக்கு வழி வந்திருக்கு கைஸ். இப்போ நம்ம அங்கே போனோம்ல, ஸோ அங்கே வழி வந்திருக்கு. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு இந்த வழியில் அப்படியே வந்துட்டு போவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்துருப்பேன் நேரத்துக்கு. ஓகே இப்போ வந்துட்டு வாங்க, ஒரே மஞ்சளாக இருக்குது கைஸ். மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த கேம் டெவலப்பர் ஆரம்பிச்சிருப்போம் போல். ஒரே மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள் எதோ உளறிட்டு இருக்கேன் கைஸ். சாரி கைஸ், இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த வெயில் வந்துட்டு தாங்க முடியல. எல்லோரும்
உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சால் தண்ணி குடி, பரம்பரையாக தண்ணி குடி கைஸ். ஏன்னா அதான் நம்மளோட சின்ன சம்மர் அட்வைஸ். அந்த மீம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சால் தண்ணி குடி. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ வாங்க நம்ம வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு இங்கடா இது கொய்யால சாவு அவ்வளோதான் கைஸ். 2 பேரும் வந்துட்டு முடிஞ்சு. ஐ மீன் 2 பேரையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ வந்துட்டு வாங்க. வெயில் தாங்க முடியல கைஸ். வெயிலேருந்து தப்பிக்க ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க கைஸ். வெயில் தாங்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு எங்கேயோ வந்திருக்கோம். பார்த்தீங்களா மஞ்சள்னு இருக்குது. அது ஒரு இடம் ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது. இங்கே மட்டும் லைட்டாக க்ரீனாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது. ஒன்று பச்சை பசேல்னு இருக்குது, இல்லைன்னா மஞ்சளாக இருக்குது. ஐ மீன் எல்லோயிஷாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு வாங்க. ஸோ வந்துட்டு எப்பட்றா போவாங்க, என்ன பண்ணணும்? ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ண க்ளீனிங் ப்ராசஸ். ஆமாம், என்னடா பண்ணுவீங்க க்ளீனிங் ப்ராசஸ்னால்? இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. ஓகே கேஸ், முடிஞ்சு. ஏய் என்னடா ஷாக்கு கொடுத்து முடிச்சிட்டிங்க அந்த டெட் பாடியை? அதுவும் அந்த போஸ்டில் உட்காந்துருக்காங்க கைஸ். என்ன நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த தான் ஒரு என்ன போஸ்ட்னே தெரில, அப்படி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு வாங்க. ஐயோ டேய், இவன் யார்றா? இவன் எங்கேருந்துடா வந்தான்? ஜஸ்ட் மிஸ் கைஸ். க்ளீனிங் ப்ராசஸ். ஐயோ ஏதோ இந்த இதை உடைக்கிறோம் போல், ரிமோட்டு இதை உடைக்கிறோம் போல். ஐ மீன் ரிமோட் மேனேஜர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த கன்னை எடுப்போம் கைஸ். வாங்க. இந்த கண்ணால் வந்து அடித்தா, ஐ மீன் கன்னால் வந்து அடித்தா நம்மளால் வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியும். அவ்வளோதான் கைஸ். மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. அப்படியே சைடு பை சைடாக வந்துட்டு போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. டே அவ்வளோதான்டா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு இப்போ 2 இதையும் வந்துட்டு உடச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு சுடுறா. எனக்கு வேறு என்ன மூளை மண்டெல்லாம் குழம்பிருக்கு கைஸ். ஓகே, க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, என்னடா அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான் கைஸ். சனியை பிடிச்சவன் செத்துட்டான். அவ்வளோதான் கைஸ். ஸோ அதான் கைஸ். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நானும் ஜாலியாக இருப்பேன், ஜோக்கர் பாண்டாவும் ஜாலியாக இருப்பான். ஸோ ஜோக்கர் பாண்டா பாய் சொல்லு. பாய் கைஸ். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நானும் கோஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அதான் கைஸ். ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பாய் கைஸ். I am singing.